मैं तो कभी कभी हैरान हो जाता हूं। तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती हैं, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है। अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो। வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு, மடல்கள் எழுதுவதுண்டு. அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது, ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு. मैं मानता हूं कि 21st सेंचुरी में इस ग्रेट ट्रेडिशन को हमें और आगे ले जाना है। मुझे विश्वास है कि रामेश्वरम और तमिलनाडु की ये धरती हमें ऐसे ही निरंतर नई ऊर्जा देती रहेगी, नई प्रेरणा देती रहेगी. நண்பர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து. ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல என்றும் தொடர்ந்து புதிய சக்தியை அளித்து வரும், புதிய உள்ளெழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. और आज भी देखिए कितना सुभग संयोग है, रामनवमी का पवित्र दिवस है, रामेश्वरम की धरती है और यहां पर जिस पन्नम बीच का आज उद्घाटन हुआ, 100 साल पहले जो पुराना ब्रिज था उसको बनाने वाला व्यक्ति गुजरात में जन्म लिया था और आज 100 साल के बाद उसका नया ब्रिज बनाने का उद्घाटन करने का बाद भी उस व्यक्ति को मिला है जो भी गुजरात में पैदा हुआ है. நண்பர்களே, இன்று மிகவும் பவித்திரமான புனிதமான ஒரு நன்னாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமநவமி. இங்கே இந்த பவித்திரமான இடத்திலே நாம் பாம்பன் பாலத்தை சில காலம் முன்பாகத்தான் அதை துவக்கி வைத்தோம். ஒரு ஆச்சரியமான தற்செயல் நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாம்பன் இடத்திலே பாலத்தை கட்டியவர் யார் தெரியுமா? அவர் ஒரு குஜராத்தி. இதில் தற்செயல் நிகழ்வு என்னவென்றால், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதே பாம்பனில் இங்கு ஒரு பாலத்தை திறந்து வைப்பதும் அதே குஜராத்தில் பிறந்த நான். साथियों, आज जब रामनवमी है, रामेश्वर की पवित्र भूमि है, तब मेरे लिए कुछ भावुक पल भी है. आज भारतीय जनता पार्टी का स्थापना दिवस है. सशक्त, समृद्ध और विकसित भारत के जिस लक्ष्य को लेकर के हम चल रहे हैं, उसमें बीजेपी के हर एक कार्यकर्ता का परिश्रम है. 3-3, 4-4 पीढ़ियां मां भारती के जय जयकार के लिए खप गई है. मेरे लिए गर्व की बात है
कि भारतीय जनता पार्टी के उस विचार ने, भारतीय जनता पार्टी के लाखों कार्यकर्ताओं के परिश्रम ने आज हमें देश की सेवा करने का अवसर दिया है। आज देश के लोग बीजेपी सरकारों की गुड गवर्नेंस देख रहे हैं, राष्ट्रहित में लिए जा रहे हैं वो निर्णय देख रहे हैं और हर हिंदुस्तानी का सीना चौड़ा हो रहा है। நண்பர்களே, இந்த புனிதமான ராமேஸ்வரம் பூமியிலே ராம நவமி நன்னாளிலே எனக்கு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழ்நிலை என் மனதில் நிலவுகிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளும் கூட. சக்தி படைத்த, தன்னிறைவு கொண்ட, வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை மனதிலே தாங்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பலர் 2, 3, 4 தலைமுறைகளாக கூட தங்கள் வாழ்க்கையை, பல தலைமுறைகளாக தங்கள் அனைத்தையும் இழந்து இதனை ஈட்டி இருக்கின்றோம். நாம் இதிலே பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தொண்டர்களின் கடினமான உழைப்பு அடங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் இன்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேசத்து மக்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் நல்லாளுகையை கவனித்து வருகிறார்கள். தேசத்தின் நலன்களின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் தீர்மானங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். देश के हर राज्य, हर कोने में जिस तरह बीजेपी के कार्यकर्ता जमीन से जुड़कर कार्य करते हैं, गरीबों की सेवा करते हैं, वो देखकर मुझे गर्व होता है. मैं भारतीय जनता पार्टी के करोड़ों कार्यकर्ताओं का आभार व्यक्त करता हूं. मैं उन्हें अपनी शुभकामनाएं देता हूं. தேசத்தின் அனைத்து மாநிலங்கள், அனைத்து மூலைகளிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் கள அளவிலே மக்களோடு இணைந்து ஏழைகளுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் என்பதை பார்த்து எனக்கு பேருவகையாக, பெருமிதமாக இருக்கின்றது. நான் பாரதிய ஜனதா கட்சியின் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகின்றேன். एक बार फिर आप सभी को तमिलनाडु के इन सभी डेवलपमेंट प्रोजेक्ट्स के लिए बहुत बहुत बधाई देता हूं. नंडरी, मणक्कम, मिन्नोम, संदीपम, भारत माता की, भारत माता की, भारत माता की. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டின் இந்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு தற்பொழுது உரையாற்றினார். தமிழ்நாட்டிலிருந்து தனக்கு பல்வேறு கடிதங்கள் ஆங்கில மொழியில் வந்திருக்கின்றன, கையெழுத்தும் ஆங்கிலத்தில் உள்ளது, ஆனால் தமிழ் மொழியில் கையெழுத்திடுங்கள் என்று கூறியிருக்கிறார். மருத்துவ படிப்பு தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்ற பல்வேறு முன்னெடுப்புகளை தாங்கள் செய்யப்போவதாகவும் தமிழ்நாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதில் மத்திய அரசு முனைப்பு காட்டுவதாகவும் அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.